அதே மாதிரி நேசல் செப்டம் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேசல் செப்டம் டீவியேஷன் அப்படின்னா இந்த செப்டம் வந்து கொஞ்சம் ரைட்டோ இல்லைன்னா லெஃப்ட்டுக்கோ வந்து கொஞ்சம் டீவியேட் ஆயிருக்கும். ஸோ அதனாலயுமே வந்து ஏர் பாசேஜ் வந்து பிளாக் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாமே வந்து கொரட்டை விடுறது வந்து ரொம்ப நார்மல். அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்றவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த கொரட்டை வந்து வரும். அதே மாதிரி ஒபேசிட்டி, வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த த்ரோட் டிஷ்யூ வந்து ரொம்ப பல்கா இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து ஏர் பாசேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லயுமே இந்த கொரட்டை வந்து வரும். ஸோ இதனால அந்த பேஷண்ட்ஸ் இல்லைன்னா அந்த பீப்புள் வந்து எப்படி சஃபர் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த பிளாக்கேஜ் இருக்கும். நைட்டு தூங்கும் போதே அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு தூக்கம் அவங்களுக்கு கிடைக்காது. தூங்குனது வந்து அவங்களுக்கு பத்தாத மாதிரியே இருக்கும். திருப்பியும் காலையில வந்து அவங்களுக்கு அந்த தூக்கம், அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி காலையில தலைவலி, ஸோ தலைவலி வந்து அதிகமா இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த கொரட்டையினால உருவாகும்.